ஸோ மேனிப்புலேஷன். தீபிகா அப்படி வரீங்க. ப்ராவர்பு. அப்புறம் சந்துரு நேரம். ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தீங்களாப்பா? வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கையில் இன்னொரு குட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலையிறா. புரியுதா? எதுக்கு? இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வெட்டியா இது பண்ணுறா. இயற்கை நம்பிய ஒழுங்காக வளர்க்கலை அப்படிலாம் வந்துடாதீங்க, சரியா? இங்கே நியாயத்துக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். அப்புறம் ஆமாண்டா இயற்கை இவங்க மேனிப்புலேஷனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ உங்கள் அண்ணன் சந்துரு என்ன வேலைப்பா பார்க்குறாங்க தீபிகா அப்படின்னு நம்ம கான்வர்சேஷனில் இந்த ஒன்று கேட்டிருக்கோமா? சந்துரு ஃபர்ஸ்ட் எங்கம்மா ஒர்க் பண்றாங்க? சேலரி ஸ்லிப் இல்ல ஆபீஸ் நேம்? புக் கார்டு போட்டது என்னோட அண்ணா சந்துரு. ஓகே, சந்துரு மோகன். ஓகே, அவர் தான் வந்து புக் கார்டு போட்டிருக்காரு, என்னோட அண்ணா. அதே மாதிரி எழுதுனது வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான். படத்தோட ஐடியா இவங்க 2 பேரோட ஐடியா தான். ஓகேவா? சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு எமோஷனலா, எனக்கு யாருமே இல்லை, எங்க அண்ணன் என்ன ஹராஸ் பண்ணிட்டான்னு தெரியுமா, எங்க அண்ணன் என்ன 17 வயசுலயே தடவுனான்னு தெரியுமான்னு எல்லாருக்கிட்டையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணது நீயே. சரியா? சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு எங்களோட சொந்த வீட்லயே அலங்கநல்லூர்ல வந்து 1.5 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு வேலை திரும்ப திரும்ப யாருக்கா உண்மையிலே உனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையானே தெரியல தீபிகா. யாரோட காசுலயோன்னு சொல்ற. கார்த்தின்றவன் யாரோ கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோ. நீ சொல்ற உங்க அப்பா மோகன், உங்க அத்தை ராஜலக்ஷ்மி, இந்த மாதிரி எங்க அம்மா பாட்டி எல்லாம் குடும்பமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க பேர் புருஷன், யாரோ இல்லை, சரியா? அதே போல் சாய்க்கும் உனக்கும் லவ்வர்னு ஒரு பேர் இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் நீங்கள் புருஷன் பொண்டாட்டி. இந்த டிக்ஷனரினா என்னன்னு லைஃப்பில் உன் இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கைப்படி எல்லாத்தையும் பேசாத தீபிகா. சொசைட்டிக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் புருஷன் பொண்டாட்டி. கார்த்தி எனக்கு யாரோன்னு கத்திக்கிட்டே இருக்க, அவன் என் புருஷன். அது அந்த மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தயவு செய்து ஏற்றிக்கோ. திரும்ப திரும்ப யாரு காசுலையோன்னு சொல்லாத. அவன் என் புருஷன். அத சொல்றதுக்கு உனக்கு டிசர்வே கிடையாது. நீ என்ன கம்பெனில வேலைக்கு போன? ஹாஸ்டல் வாடனா எங்கேயோ போன, கரூர்னு ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்க கூட 1 மாச சம்பளம் கூட நீ முழுசா வாங்கல. நீ பார்த்தது எல்லாமே ஏஜென்ட் வேலை. சும்மா அந்த மெடிக்கலுக்கு வாங்கி கொடுக்குறேன், அதுல வந்து கமிஷன் அடிக்கிறது எல்லாமே பார்த்தது எல்லாமே இல்லீகல் பிசினஸ். நீ எல்லாம் எங்களை பேசுறியா? போமா இல்லீகல் பொம்பளை. ஹஸ்பண்ட் நானே. சரிம்மா, எனக்கு வந்து லவ்வர் தான். உனக்கு உன் புருஷன் தானே. நான் என்னோட லவ் பண்ற பையனுக்கே ஐ யூஸ் டு கிவ் ரெஸ்பெக்ட், போங்க வாங்கன்னு கூப்பிடுறேன், அவ்வளோ மரியாதை கொடுக்குறேன். எங்களோட ஃபினான்ஷியல் எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். வி ஆர் ஈக்குவலி ஷேரிங் த ரெஸ்பெக்ட், லவ், எவ்ரி திங். நீ உன்னோட ஹஸ்பண்ட் தானே, எதுக்கு அவனை போட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹராஸ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து அவனா இல்லை. அவனை சீக்கிரமாவே நீ கொன்றுவ. உன்னோட புருஷனா இருந்தா போய் உன் புருஷன் கூட வாழு. எதுக்கு மற்றவங்க குடும்பத்துல வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்க? போய் உன் புருஷன் கூட வாழ வேண்டியது தானே. எனக்கு சென்ஸ் இல்ல வித்யாதாரணி, உங்களுக்கு சென்ஸ் நிறைய இருக்குல்ல, உங்க சென்ஸை வச்சு வாழுங்க. எதுக்கு சென்ஸ் இல்லாதவங்ககிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒரு கான்வர்சேஷன்ல உங்க அண்ணன் சந்துரு எங்கம்மா வேலை பார்க்குறான் அப்படின்னு கேள்வி கேட்டா, ஐயோ அறிவாளி அதுவா பதில்? எங்கள் அண்ணன் வந்து சந்துருன்றவன் 2017 இங்கே வேலைக்கு போனான், 18 இங்கே போனாங்க, 19, 20 இங்கே சம்பளம் வாங்கினாங்க இப்படின்னு சொல்லணும். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள் அண்ணன் வந்து புக் கார்ட் கேஃப் போட்டான், மோகன் சந்துரு. அதாவதுமா 2022 ஆகஸ்ட் மாதம் புக் கார்ட் கேஃப் திறக்குது. சந்துருன்றவர் 2017 இருந்து 2022 ஆகஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணினாரு, எங்கே வேலைக்கு போனாருன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து சொல்ல முடியும். என்னோட ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மதுரை விகாசா ஸ்கூலில் ஆரம்பித்து மகாத்மா ஸ்கூலு, டிவிஎஸ் ஸ்கூலு, சங்கரன் கோவிலில் வேல்ஸ் பப்ளிக் ஸ்கூலு, கொடைக்கானலில் கோடை பப்ளிக் ஸ்கூலு, பூனேயில் ஒரு இது, பெங்களூரில், சென்னை, இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து நான் எல்லாமே மதுரையில் ரொம்ப ரெப்யூட்டேஷனோடு இருக்கிற ஸ்கூல். இதுக்கெல்லாம் வேலை பார்த்த என்ன நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லீகல் பொம்பளை. இதுதான் பதிலா? நீங்கள் நியாயமான ஒரு ஆளாக இருந்தால் எங்கள் அண்ணா இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் போட்ட மெசேஜ் அந்த ப்ராபபுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும், புரியுதா?
ஒரு கேள்வி கேட்டால் அதை வந்து அடுத்து ட்ரிகர் பண்ணி விடுவாங்க, அடுத்து வேற மாதிரி மாற்றி விடுவாங்க. அதெல்லாம் பண்ணுறது தீபிகா ஆகிய நீங்கள், சரிங்களா? அது வந்து வித்யாதாரணி என்ன வந்து சொல்லாதீங்க. ஆமாம், இயற்கை நம்பி கூட சிரிக்கிறான் உங்களை பார்த்து. ஆனால் உங்க அண்ணன் என்ன வேலை பார்த்தான்னு கேட்ட இந்த இடத்துல என்னோட சைல்டு அபியூஸ் எடுத்துட்டு வந்து உங்க அண்ணன் உன்னை தடவனான்லடி. இது எப்படி இன்டர் ரிலேட் ஆகும்? ஒரு பொண்ணை வந்து இப்படி எப்படி சொல்றது, அவ ரொம்ப கஷ்டப்பட்ட, அவளுக்கு நடந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து பதில் சொல்ற தீபிகா ரொம்ப நல்லவங்க. இதை வேற அந்த கூட சுத்துறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஏங்க யோசிக்கவே மாட்டீங்களா? இதெல்லாம் வாட்ஸ்அப், இது எடிட்டட் இதெல்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்போட அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டு ஆடியோ. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடியோ எல்லாம் என்னை ஏமாற்றி வாங்கி வச்சுருக்கீங்கல்ல, என்னோட நகை, என்னோட லேண்டு. இதை வந்து கன்ஃபர்மேஷன் வேறு இருக்கு. உன் ஹஸ்பண்ட் ஸ்ரீ சாய் சந்துரு அவர்களே, உன்னோட மச்சான், அந்த மெசேஜும் பாரு. ஸ்ரீ சாயோட மைண்ட் செட்டில் இருந்து பர்சனலாக சொல்கிறேன், உங்களுக்கும் கார்த்திக்கும் ப்ளீஸ் உங்கள் லைஃப் நிம்மதியாக கொண்டு போங்க. அது எப்போ நடக்கணும் இருக்கோ அப்போ நல்லது அதுவாக நடக்கும். ஸோ நீ ரிலாக்ஸாக வீட்டில் உங்களுக்கு உங்கள் லேண்ட் உங்கள் கைக்கு வரும். எப்படி எல்லாத்தையும் நம்ம சைடு வாங்கி வச்சுட்டு நம்ம சேஃப் ஆகிட்டு எல்லாரையும் குறை சொல்லலாம், சண்டைக்கு போய் நாங்கள் சரியாக இருக்கோம் சொல்லு ப்ரூஃப் பண்ணலான்னு பேசாதீங்க. அது வேணாம். உன்னோட எல்லா பொருளையும் நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னா சேஃப் ஆகிட்டு ப்ளே பண்ணுவியா? அதனால் நாங்கள் கொஞ்சம் பொருளை, நாங்கள் ஒரு பொண்ணோட பொருளை பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் ப்ளே பண்ணுவோம். இது இந்த தமிழ் மூவிலெலாம் வில்லன் வந்து நல்லவங்க கிட்ட ஒரு பெயிட்டுக்காக பொண்ணை தூக்கிக்கிட்டு இல்லை பொண்டாட்டியை தூக்குறது, கடத்திட்டு இந்த விஷயத்த நீ அப்படி பண்ணுவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி அந்த மெசேஜும் பாருங்கள், அந்த ஸ்ரீஷாய் போட்டுக்காரு பாரு. எல்லா பொருளையும் நீ வாங்கிட்டு சேஃப் ஆகிடுவியா? டே என்னங்கடா ப்ராபபை அவன் வேணா யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கா? ஆமாம் இயற்கை அப்படிதான், இயற்கை உலகம் சுற்றிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று இயற்கை பேசணும். அது எப்படிடா நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் வந்து இந்த இவ தான் பிரிச்சா அப்பெல்லாம் இந்த ஒரு கமெண்ட் வந்திருக்குல்ல, எதுவுமே அப்பா நான் சந்துரு பேசுகிறேன்ப்பா, அப்பா நான் தீபிகா பேசுகிறேன்ப்பா, அப்பா நான் சிவா பேசுகிறேன்ப்பா, அப்பா நான் சாய் பேசுகிறேன்ப்பான்னு கமெண்ட்டே வர மாட்டேங்குது. எல்லாம் அன்னோன் ஐடி. உங்களுக்கு நியாயம் கேட்குறவன்லாம் ஐயோ பிடுங்காதரா, நியாயம் கேட்குறவன்லாம் வந்து ஊர் பேர் தெரியாதவன் தான் உங்கள் கதையெல்லாம் கேள்வி கேட்பானா? அது வேற எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா உங்கள் நேரத்தெல்லாம் நீங்கள் வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதுக்காக நான் கேட்டேன். மோகன் சந்துரு ஓப்பன் பண்ண புக் கார்ட் கேஃப்க்கு வந்து அலெக்ஸ் அப்படின்றவர் கால் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை கேட்டப்ப தீபிகா அவர்களே நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? டொனேஷன் பண்ணுற இடத்துலலாம் நாங்கள் இல்லை, அது டொனேஷன் இல்லைம்மா, அது வந்து நம்ம வாங்கின காசை திரும்ப கொடுக்கணும்னு கார்த்தி திரும்ப கரெக்ட் பண்ணப்போ அதுக்கு தான் சம்மந்தமே இல்லை எங்கள் அண்ணனுக்கும் அதுக்கும். இன்றைக்கி எதுக்கு எங்ககிட்ட இந்த எல்லா ஆடியோவும் என்னால் உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கிற முடியாது. எனக்கும் நேரம், உங்கனே சந்துரு போட்டிருக்காருல, நேரம் இருக்குது. நீங்கள் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு இவ்வளோ ஆடியோ போட்டாலும் இந்த உலகத்தில் இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேரும் அடி முட்டாளாக இருக்கிறப்ப உன்னைய இன்னும் நான் எவ்வளோ தான் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரில. அதில் ஒரு ப்ரூஃப் தான் இப்போ இந்த வீடியோவும். இதுலேயும் உன் கூட சுற்றுறவங்களுக்கு புரியாமல் சோல் மை பெஸ்டி அப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடி முட்டாள். சரி, ஃபைனலாக இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஆடியோ வீடியோ எல்லாம் போட்டாலும் ப்ராவபு இல்லை ஏதாவது கோட்ஸ்க்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாம டைரெக்டாக இதை வந்து எங்கள் பக்கம் இந்த நியாயம் இருக்குப்பா, நான் சந்துரு இப்படி தான் இருக்கேன், நான் தீபிகா அப்படின்னு சொல்லவும் மாட்டீங்க. உங்களுக்கு எனக்கு இந்த மீம்ஸ் டெடிகேட் பண்ணணும்னு தோணுச்சு. ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா.